பிரைஸ் தி லார்ட். ஹாவ் எ பிளஸ்ட் டே. இது கர்த்தரின் வார்த்தை. ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். The Lord repay your work and a full reward be given you by the Lord God of Israel, under whose wings you have come for refuge. Amen. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ரூத்தின் வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். ரூத் புஸ்தகம் வெறும் 4 அதிகாரங்கள் தான் இருக்குது. இன்னைக்கு முடிஞ்சா அதை வாசித்து தியானிங்க, சரியா? அங்கே போவாசுடைய வயலில் கதிர்களை பொறுக்கும்படி சென்ற ரூத் போவாசினால் ஆசீர்வதிக்கப்படுகிறாள். போவாஸ் வாழ்த்தின வாழ்த்து தான் இந்த வசனம். இந்த தேசம்தான் என்னுடைய தேசம், இந்த மாமியாருடைய வீடு தான் எனக்கு சொந்தம், இந்த மாமியார் தான் எனக்கு தாயை போல் உள்ளவள் என்று சொல்லி மாமியாரிடம் சொல்லுகிறாள், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நான் இருப்பேன், மரணம் ஒன்றை தவிர நம்மை வேறு எதுவும் பிரிக்காது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி ரூத் வருகிறாள். இது கேள்விப்பட்ட போவாஸ் ஆமேன் அவளை ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திர. இஸ்ரவேலின் தேவனாகிய அந்த தேவனுடைய அந்த ரெக்கைக்குள்ள அடைக்கலமாய் நீ வந்தாயே, அதனால அவராலே நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக என்று. ஆமென். இன்றைக்கு கூட இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுறீங்களா? அவருடைய செட்டையின் கீழ் ஓடி வர்றீங்களா? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்புக்குள்ளாக நீங்கள் இருக்கீங்களா? அவரை தேடி வந்தீங்க பார்த்தீங்களா? அந்த செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். அதனால் உண்டான ரட்சிப்பின் பலனும் நித்திய ஜீவனும் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய செட்டையின் கீழ், அவருடைய சிலுவையின் அன்பின் கீழ் ஓடி வந்த உங்களை அவர் நிறைவான பலனால் ஆசீர்வதிப்பார். ஆமென். இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, ஒருவரையும் வெறுமையாய் விடுகிற தேவனும் அல்ல, ஏதோ கரம்பிடித்து நடத்தி நடு ரோட்டில் விட்டுட்டு போகிற மனிதனும் அல்ல. நாம் பார்க்கிற மனிதர்கள் சில நேரம் மறுத்து பேசுகிறார்கள், சில நேரம் மறந்து விடுகிறார்கள், சில நேரம் கோபப்பட்டு ஒரு 4 நேரம் அதே தப்பு செஞ்சால் உடனே என்ன சொல்லுவாங்க, நான் எத்தனை நேரம் உங்ககிட்ட சொல்லுறது, நீ கேட்க மாட்டேங்கிற, அதனால இந்த அன்பை இந்த உறவை முறித்து கொள்வோம், எனக்கு உன்னிடத்தில் பேச விருப்பமில்லை என்று சொல்லி போய்விடுவார்கள். சில நேரம் நாம் நேசிக்கிற மனிதர்கள் மரணித்து போய்விடுவார்கள். இப்படி மனிதர்களுடைய அன்புக்கு ஒரு எல்லை உண்டு, மனிதர்களுடைய அவர்கள் தருகிற பலனுக்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் தேவன் அப்படி அல்ல, அவர் எல்லையற்றவர். அவர் தருகிற கிருபைகளுக்கு எல்லைகள் கிடையாது, அவர் தருகிற நன்மைகளுக்கு எண்ணிக்கை கிடையாது. எண்ணற்றதும் எல்லையற்றதும் ஆமென் முடிவில்லாததுமான அன்பும் கிருபைகளும் நன்மைகளும் அவரிடத்திலே உண்டு. அந்த நிறைவான பலனால் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.